மார்கழி என்ற மாதத்தில் கழித்தல் என்ற ஒரு விஷயம் நாம் செய்யக்கூடியது ஒன்று. என்னென்றால், இந்த மாத காலங்களில் நிறைய வழிபாடுகளும் நல்ல விஷயங்களெல்லாம் நிறைய செய்யறதுங்கிறது நடக்கும். நல்லது செய்தாலே அங்கே மாற்றம் என்ன, அதனுடைய வளர்ச்சி நிலை என்ன, நிச்சயமாக நமக்குள்ளாக ஒரு நல்லதொரு முன்னேற்றம். கழித்தல் என்ற ஒரு விஷயம், அந்த மாற்றம் மார்கழியில் நம்மளுடைய மனதுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள், அதில் தேவையற்றவைகளை கண்டுபிடிச்சு கழிக்கும் பொழுது ஏற்படுகின்ற மாற்றம், அதனால் வருகின்ற வளர்ச்சி, அது எப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத வேதாத்ரி மகர்ஷியுடைய கருத்தோடு நம்ம பார்ப்போம். வளர்ச்சி நிலைகள் அப்படிங்கிறதுல சொல்கிறாங்க, அழகு மாறிக்கொண்டே இருக்கும், அன்பு ஊறிக்கொண்டே இருக்கும், தொழுகை தூய்மை வளர்க்கும், தோல்வி ஜெயத்தில் முடியும். இப்படி ஒன்றும் மலர்ச்சி பெறுது. அந்த மலர்ச்சியில் வளர்ச்சியை எப்படி கொடுக்குதுங்கிறது தான் இதில் சொல்லியிருக்காங்க. அழகு என்பது நம்மக்கிட்ட பிறந்த ஒன்று. சின்ன வயசில் இருந்த அழகு பெருசாக வளர்ந்த பிறகு இருக்கா? மாறிப்போச்சு இல்லை. சின்ன வயசில் யாராக இருந்தாலும் அவ்வளோ ஒரு அழகு இருக்கும் பாருங்க, அது ஒரு ஜொலிக்கும். ஆனால் வளர வளர மாறி போச்சா இல்லையா? யாரும் இதுக்கு ப்ரூஃபே வேண்டாம், நாமளே நமக்கு ப்ரூஃப் தானே. சின்ன வயசு ஃபோட்டோவையும் இப்போ இருக்கிற ஃபோட்டோவையும் எடுத்து பார்ப்போம். அதே அழகு எனக்கு வேணும்னு சொன்னோன்னா நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்கும். அது இயற்கையாக கிடைச்சது, இது செயற்கையாக வளர்த்துக்கிறது. இப்போ அழகு என்பது மாறிக்கொண்டே தான் இருக்கும், மாற்றம் என்பது அதில் இருக்கும். ஏன்னா அறிவின் நிலை வளருது. அறிவின் நிலை வளர்றதோட மனதில் நிறைய விதமான எண்ணங்களும் வளருது. அதுக்கு ஏற்றது போல உடல் மாற்றமும் மன மாற்றமும் ஏற்பட்டே தீரும். இதுதான் வளர்ச்சி நிலை. அதே போல அன்பு என்பது ஊறிக்கொண்டே இருக்குமா. என்னன்னா வளர வளர அனுபவம் நிறைய கிடைக்குது. பார்த்தீங்களா, அனுபவம் எனக்குள்ளார நிறைய வரும்போது நிறைய விஷயங்களை பார்க்குறேன், நிறைய இடத்துல நானே அடிபடுறேன். அந்த மாதிரி இடங்களில் அடிபடும் போது ஏன் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்குள்ளார ஒரு யோசனை எனக்கு வரும்பொழுது, அப்போ என்ன செய்கிறேன்னா என்ன மாற்றிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன். வளர்ச்சி தானே அன்பு. அப்போ எனக்குள்ளாகவே வரும். எனக்கு அன்பு கிடைக்கல, ஆனால் நான் அன்பு செலுத்தலாம் இல்லையா? அப்போ பாருங்க, அங்கே ஒரு வளர்ச்சி வருது. தொழுகை என்ன செய்கிறோம்? நம்ம ஏதாவது ஒரு குருவையோ ஒரு கடவுளையோ வணங்கும் பொழுது தூய்மை என்ற ஒன்று அங்கே நடக்குது. என்னன்னா அவங்க கொடுத்த அந்த அறிவு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நாம் நமக்குள்ளார ஏற்று நடக்கும் பொழுது அந்த பக்தி, அவங்க சொல்லுகின்ற அந்த பயிற்சி முறைகள், அதெல்லாம் நாம் எடுத்து எடுத்து செய்யும்போது என்ன ஆகுது? இந்த ஆன்மா தூய்மை பெறுது. அப்போ ஒவ்வொன்றும் நான் எடுக்கின்ற முயற்சிகளில் இருந்து அதற்கு ஏற்றது போல ஏதோ ஒன்று மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. கடைசியாக இறுதியில் அவர் சொல்லக்கூடியது, தோல்வியை கண்டு நம்ம எப்போதுமே பயப்படுவோம், அசிக்கப்படுவோம். ஆனால் ஒவ்வொரு தோல்விக்கு பின்னாடியும் நிச்சயமாக நமக்கு பல படிகள் இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். எப்படி ஒவ்வொன்றும் மாறிக்கொண்டே இருந்ததோ இன்றைய தோல்வியும் நாளை வெற்றிக்கு அடிப்படையாக இருக்கும். அதுதான் படிக்கற்கள். அது நிச்சயமாக வெற்றியில தான் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? வளர்ச்சி என்பது மட்டுமே என்னுடைய நியதி. வளர்ந்து கொண்டே தான் நான் போய்கிட்டு இருப்பேன். சரியான முறையில் நான் அணுகினேன்னு சொன்னோன்னா வளர்ச்சி என்பது என்னுடையதாக இருக்கும். அந்த வளர்ச்சியில் நானும் வளருவேன், மற்றவங்களும் அதை பார்த்து சிறப்பாக வளருவாங்க. அப்போ என்ன செய்கிறாரு அவர் சொல்லக்கூடியது? வளர்ச்சி நிலைகள்
அழகு மாறிக்கொண்டே இருக்கும், அன்பு ஊறிக்கொண்டே இருக்கும். தொழுகை தூய்மையை வளர்க்கும், தோல்வி ஜெயத்தில் முடியும். வெற்றியோடு வாழ்வோம், அழகாகவும் இருப்போம், எல்லாமே நடக்கும். வாழ்க வளம்.